எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு இன்னும் நான் இந்த வீடியோ போடும்போதெல்லாம் ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஆனால் கேட்க மாட்டாமல் இருப்பீங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நேரடியாக பதிவு பண்ணுறேன். இப்போ மருந்து நிப்பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. ஆனால் டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்கேனுக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டது இதுதான். இந்த முடி தலையோட சதையெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். தாடி ரொம்ப சாஃப்டாக தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ட்ரிம்மர் வச்சு நான் எடுத்து விட்டுட்டேன். அது ரொம்ப அந்த முடியோட ஸ்ட்ரென்த் இல்லாமல், அது எப்படி சொல்கிறதுனா, அந்த பூனையோட தோல் முடி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ அதனுடைய ஸ்ட்ரென்த் இல்லாதனால ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ட்ரிம்மரில் ஒரு சேஃபாக எடுத்து விட்டேன். திருப்பி இப்போ வளர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது முடி. ஆனால் அந்த தலைமுடி பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, முடி ரொம்ப அடர்த்தியாக இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ வளர்கிற முடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வருது. அதாவது ஸ்ட்ரென்த்து இன்னும் முடியல இல்லை. இங்கே பரவாயில்ல, மீசையெல்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். இங்கே வந்து உங்களுக்கு அந்த முடியை இழுக்கும்போது அந்த உணர்ச்சி கூட இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ தூரம் நான் இழுக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு இதுவும் தெரியல. இழுத்த இடம் நிற்கிது பார்த்திங்களா கொஞ்சம் நேரத்துக்கு. இன்னும் நாளாகும். ரெண்டாவது, ஏதாவது சாப்பிட்டாலோ கொஞ்சம் தூரம் நடந்தாலோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ தலை ஃபுல்லாக வேர்த்து சொதன்னு ஆயிரும். குளித்த மாதிரி இருக்கும். அதுவும் ஃபேன் ஓடும்போது கரண்ட்டு போயிருச்சு அப்படின்னா, இந்த ஃபேன் காற்று இல்லை அப்படின்னாலே, இங்கே கடையும் கொஞ்சம் சூடான இடம். ஸோ ரொம்ப வேர்த்துரும். முடி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. தொடச்ச 10 செகண்டில் அடுத்து வேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ லிக்விட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். எதுக்காக இந்த வீடியோவை சொல்கிறேன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய பேர் ஹீமோ எடுத்தவங்கலாம் ஏதாவது ஒரு பயத்திலேயே இருப்பீங்க. பயம்லாம் வேணாம். நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி மட்டுமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க. 1000 பேர் 1000 விஷயங்கள் சொல்லலாம். மருத்துவத்துலேயும் சரி, வாழ்க்கை முறையிலையும் சரி. அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. மருத்துவம் முக்கியமான ஒன்று தான். ஆனால் மருத்துவம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய உடல் உபாதைகள் அப்படின்றத நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதுக்கு என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஹெல்த் இஷ்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 85% வந்து நார்மல் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதை மீதி இருக்க 15மே வேறு எதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய காலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீக்னஸ் இருக்குது. என்னால் இன்னும் ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப தூரம் நடக்க முடியலை. ஊண்டும் போது அந்த ஒரு அது எப்படி சொல்கிறதுனா, அந்த கரண்ட் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது காலில். அதுவும் ரைட் ஹேண்ட் மட்டும்தான். மற்ற இடத்துலலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சாப்பாடு எப்பயும் போல் எல்லா சாப்பாடுமே நல்லா எடுக்க முடியுது. சாப்பாடு முக்கியமான ஒன்று. சாப்பாடை எப்பயுமே குறைவாக எடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான அளவு சாப்பிடுங்க. உங்களுடைய பசி அடங்குற வரைக்கும் இந்த சாப்பாடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது, மாமிசம் குறைவாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை குறைச்சி தான் எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. என்னென்னா, மாமிசம் வந்து அவங்களே வேணான்னு சொல்லும்போது நம்ம அதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். லிக்விட் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம், லிக்விடில் ஜூஸும் சேர்ந்துடும். பட் நான் சொல்கிற லிக்விட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூப் ஐட்டங்கள், காய்கறி சூப்பு, மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றது அவங்க சொன்னது தான். முக்கியமாக பார்க்க வேண்டியது மீன் எண்ணெய் அப்படின்றது, மீன் கொழுப்புன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவைப்படுறது ஒன்று. அதை நம்ம அளவு இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்றது டாக்டருடைய ஒரு கூற்று. அதுதான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மீன் அதிகமாக சேர்த்துக்கோங்க. முக்கியமாக பொரிச்சதை அதிகமாக சேர்க்கக்கூடாது. அது கறியாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் பொரித்து சாப்பிடக்கூடாது. குழம்பு வச்சு சாப்பிடணும், இல்லை வேக வச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கையெல்லாம் கண்ணங்கரேன்னு இருந்தது. இப்போ அதனுடைய கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய கலருக்கு வந்திருக்கு. வெயிட்டும் நான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெயிட்டுக்கு தொட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் நிறைய பேருக்கு. முதல்ல இருந்த ஃபேஸ்லாம் உள்ளே ஒடுங்கி போய், இந்த கண்ணமெல்லாம் உள்ளே ஒடுங்கி போயிருந்துச்சு. இப்போலாம் சதை வச்சிருச்சு. அந்த மருந்து அவங்க சொன்னது என்னென்னா, 45 டேஸில் அந்த மருந்தோட தன்மை குறைஞ்சதும் உங்களுடைய உடம்பு நார்மலாகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். இப்போ காலை உணவுன்னு பார்க்கும்போது பேக்கெட்டில் எதையுமே வாங்கி சாப்பிடாதீங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தேன். இதை பாருங்கள், வீட்டிலேருந்து வரும்போதே தூக்குவாளி எடுத்து இதில் வந்து கம்பங்கூழ் தான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு அவங்களே கொடுத்துட்றாங்க. ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எதையுமே தொடாமல் இருக்கும்போதே எந்த அளவுக்கு நம்ம மருத்துவ உள்ளே வந்து மாட்டியிருக்கோம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டீ காபி
சாப்பாடு இதெல்லாம் வந்து பேக்கெட் உணவுகளாக வாங்கி சாப்பிட்றது, பேக்கெட்டில் கட்டிட்டு வரதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த மழை காலத்தில் சூடான பொருளை வச்சு சாப்பிட்றதே தவறான விஷயம். கடை உணவுகளையும் தவிர்த்துருங்க. இது நான் வந்து வெளில ரோட்டு கடையில் தான் வாங்கினேன். ஆனால் அது வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தான் இந்த கம்மங்கூழ்லாம் செய்கிறாங்க. அதிகமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை, வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான இயற்கை உணவுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சைடிஷ் அதாவது ஸ்நாக்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ஸ்நாக்ஸ்னாலே இந்த 5 ரூபாய்க்கு பேக்கெட் உணவு, 10 ரூபாய்க்கு பேக்கெட் உணவு நிறையா எண்ணெய் ஐட்டங்கள்லாம் எங்கேயோ பேக் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கும் அதான் நிறையா வாங்கி கொடுக்குறாங்க. வயிற்று வலிக்குது, வயிற்றுப்போக்கு ஏற்படுது, பிள்ளைங்க வந்து தெளிவு இல்லை, ஒரு மந்தன் இருக்குது, மனநிலை வந்து சரியில்லாத மாதிரி வளருதுங்க, சொல் பேச்சு கேட்கல. இதெல்லாம் வந்து எல்லாமே உணவில் தான் ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை உங்கள் பிள்ளைகளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் சரியாக இருந்தால் தான் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு நேரம் உங்கள் சுதந்திரம் வேணுன்றதுக்காண்டி ஒரு 5 ரூபாயை கொடுத்து கடையில் போய் இந்த 5 ரூபா பேக்கெட் சாப்பிட்டு வாங்கிக்க அப்படி செஞ்சிடாதீங்க. அப்புறம் அதே பழக்கத்துக்கு போயிடும். அப்புறம் குழந்தைங்க பெருசாக பெருசாக அவங்களுக்கான மருத்துவ செலவையும் நீங்கள் பார்க்குற மாதிரி ஆயிரும். முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு கவனிக்க வேண்டியது உணவுப் பொருள் தான். அந்த உணவுப் பொருளை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டிங்கனாலே பெருசாகும்போது அவங்களுக்கான மருத்துவ செலவு இருக்காது. நான் சின்ன வயசுலேருந்தே மற்ற எந்த ஐட்டமும் தொடாமல் இருந்தவன் தான், நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஏதோ போதாத காலம், ஏதோ ஒன்றில் மெடிசனில் மாட்டியிருக்கோம். நம்ம இதுலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைங்களையும் சரி நீங்களும் சரி பேக்கெட் உணவுகள், இந்த கடை உணவுகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. எப்போயோ ஒருக்கா ஒரு ஆசைக்கு வாங்கி சாப்பிட்றத கூட குறைச்சிக்கோங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். சாப்பாடு பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, நிறைய பேர் செய்கிற தவறு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு சங்கடப்படுறது. கட்டைப்பை தான் உள்ள டிஃபன் பாக்ஸு, வீட்டில் இருந்து தான் சாப்பாடு கொண்டு வரேன் இப்போ வரைக்கும். நிறையா இதை எதுக்கு நான் தூக்கி காமிக்கிறேன்றதே சொல்லிடுறேன். நிறைய பேர் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போக கூடையை தூக்கிட்டு போகணுமா, கட்டைப்பையை தூக்கிட்டு போகணும், சாப்பாடு கூடையை தூக்கிட்டு போகணுமான்னு சங்கடப்படுவாங்க. ஸ்டைலாக போய் ஹோட்டலில் உட்காந்துட்டு அங்கே செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி ஜிபேயில் பணத்தை போட்டு போகிறத நிறைய பேர் ஸ்டைலிஷாக இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி இருக்க வரைக்கும் நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், வீட்டில் இருக்கவங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. நான்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரேன். காலையில் திருப்பி 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறேன். நான் வேணும்னா என்கிட்ட இருக்கிற காசுக்கு நான் இங்கே பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, இல்லை ஜொமேட்டோ ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம். பட் எனக்கு அது விருப்பமும் இல்லை, அது மனசுக்கும் ஒப்பாது, உடம்புக்கும் சேராது. ஸோ வீட்டில் இருந்து தான் கொண்டு வரேன். தயிர் சாதம் எதை செஞ்சுருக்காங்களோ அதை நான் கொண்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். வீட்டு சாப்பாட்டில் இருக்கிற ஒரு திருப்தி நம்ம வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுக்கும்போது அதில் இருக்கிற ஒரு திருப்தி வேறு எதுலேயும் கிடைக்காது. அதுக்காக தான் வீட்டு சாப்பாடு. பெரும்பாலும் நிறைய ஆண்கள் வந்து சாப்பாடு கொண்டு போக சங்கடப்பட்டுட்டு நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. நானே ஆனால் ஒரு சில நேரம் கடையில் தங்கும்போது பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவேன். அதுவுமே மெஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த மெஸ் உணவு நல்லா இருக்கான்னு பார்த்து மட்டும் தான் சாப்பிடுவேன். எல்லா ஹோட்டல்லையும் தொட்டுற மாட்டேன் இப்படி. ஸோ நீங்களும் வீட்டு உணவுகளை வந்து எப்போயும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. கடை உணவுகளை தொட்டுறாதீங்க. அந்த மாதிரி இருந்துக்கோங்க, சரியா? மருந்து எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மருந்துனாலும் நிறைய பேர் இந்த மருந்து நினச்சிடாதீங்க, அதெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறது ஹீமோ எடுக்கிறவங்க, அது தவிர வேறு ஏதாவது மெடிசனில் இருக்கிறவங்க என்ன சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன், சரியா? இப்போ நான் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். பட் ஒரு 85% இன்னும் ஒரு 15% சரியாயிரும். அது கொஞ்சம் நாளாகும், அவ்வளோதான். பட் நல்லா தான் இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணுறதுக்கு கூட சங்கடப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் நல்லா இருக்கும்போது பார்த்துட்டு ஆள் முடியாத உடனே பேசவே சங்கடப்படுவாங்க. எப்படி என்னன்னு கேட்குறது, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது கூட சங்கடப்படுவாங்க. அதை நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஃபேஸ் கட்டு, உடல் அமைப்பு தான். ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது உடம்பு பரவாயில்ல. முதல்ல அந்த இடம்லாம் சதையெல்லாம் தொங்கி போய் கிடந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. என்ன எக்ஸசைஸ் எதுவும் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் நான் அந்த நார்மல் லெவலுக்கு வரலை. ஸோ வாக்கிங் என்னால் ரொம்ப தூரம்லாம் போக முடியலை. அது முடியாத செய்யக்கூடாதுன்னு வாங்க, என்னால் முடியுமா முடியாதான்னு தெரியாமல் நான் அதில் காலை வைக்க விரும்பலை. 2 வீலர் தான் ட்ராவல் பண்ணுறேன். அதுவே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் உடல் வலி இருக்குது. உடம்பு வலிலாம் பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம். ஒரு 20 பேர்கிட்ட அடி வாங்கின மாதிரி ஒரு ஃபீல். டெய்லி நைட்டு பிறண்டு தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ட்ராவல் பண்ணுறதுனால இருக்கான்னு தெரியல. ஆனால் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ ரெக்கவரி ஆகிருக்கீங்க, இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னாங்க. எனக்கும் அதான் தோணுது. நான் நல்லாயிட்டா வரேன். ஸோ யாரும் எதை பற்றியும் சங்கடப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏதாவது கேட்கணுமா தாராளமாக கேளுங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன சாப்பிட்றாங்க, சாப்பிடக்கூடாத உணவுகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் சாப்பிடாம பார்த்துக்கோங்க.
குழந்தைங்கள முக்கியமாக நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து அசால்ட்டாக விட்டுட்டோன்னா நாளாக ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற உணவுப் பொருள் நாளைக்கு அவங்களுக்கு தீங்கானதாக மாறலாம். அப்போ டாக்டர் சொல்லும்போது தான் இந்த மாதிரியான உணவுப் பொருள் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லும்போது அன்னைக்கு நீங்கள் சங்கடப்படுறதுக்கு இப்போயே வந்து பிள்ளைங்க என்ன சாப்பிடணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எங்கேயோ இருக்கிற விளம்பரமும் கடையில் தொங்குற பேக்கெட்டுகளும் டிசைட் பண்ணக்கூடாது. பெற்றவங்க கூட பிறந்தவங்க இந்த தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. கடலை மிட்டாய் இருக்குது, தேன் மிட்டாய் இருக்குது, ஏகப்பட்ட உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்போ இருந்து நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உணவு ஹெல்த்தாகவும் இருக்கும். ஆனால் இப்போ நிறையா உணவுகள் ஹெல்த்துக்கு வேலையே இல்லை. எங்கேயோ செஞ்சு எங்கேயோ பேக்கிங் பண்ணி அது எத்தனையோ நாட்கள் கழித்து நம்மகிட்ட வருது. அதை வாங்கி ஸ்டைலிஷாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது கடைகளுக்கு போனால் இந்த 5 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்லாம் 6 பாக்கெட் நிறையா தொங்கும். அதெல்லாம் விஷம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சும் அதை தான் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஸோ வேணாம், பார்த்துக்கோங்க. நிறையா இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி விளம்பரப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட கம்பெனிக்காரன் போட்டி போட்டு வருவான். ஆனால் இதை சாப்பிடாதீங்க, விஷம், இதை வந்து தொட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாழாக போயிடும்னு சொல்கிறதுக்கு எவனும் வரமாட்டான். எல்லாம் தனித்தனியாக என்னைய மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லிக்கிட்டா தான் டிவியிலையோ இதுலேயோ சொல்ல மாட்டானுங்க. ஸோ கவனமாக இருங்க.